நுண்ணறிவு ஜாஸ்தி, ஈஸியாக கிரகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்தஸ்துடன் நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில பெற்று பொருளாதார மேன்மையுடன் வாழக்கூடியவர்களாக வாழ்வார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப பயப்படுறாங்க. இதெல்லாம் பழைய நம்பிக்கை தான். பிரபஞ்ச ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அதாவது நட்சத்திர வரிசையில் 9வது இடம் பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இதனின் கிரக அதிபதின்னு பார்த்தீங்கன்னா புதன், ராசி அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்தின் தேவதை நாகர். இந்த நட்சத்திரத்தின் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் கோவில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தின் வடிவம் 4 நட்சத்திரம் கொண்ட கூட்டமைப்பாக படமெடுத்த பாம்பு போல காட்சியளிப்பது. ஆயில்யம் என்றாலே பிணைத்தல், அதாவது 2 பாம்பு பிணைத்தல் போலவும் காட்சி கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டாக்டர் சிம்பிள்ஸ்லாம் 2 பாம்புகள் பின்னி இருக்க போல ஒரு காட்சி. இது நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய முதுகெலும்பின் தோற்றம் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தா நம்மளுடைய குண்டலினியோடைய வடிவம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்றே சொல்லலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரமானது ஒரு சிறப்பான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம். இந்த நட்சத்திரத்துல பல தெய்வங்கள் அவதரித்திருக்கார்கள். நம்மளுடைய சித்த பெருமக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல ஆதிசேஷனின் அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவதரித்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அதே போல அகத்திய பெருமான் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கிறார். அதனால இந்த நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு கோபம் இருக்கும். ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணமும் இருக்கும். அது போல குணம் கொண்டவர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள், கருணை மிக்கவர்கள், இவர்கள் புத்திசாலி. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நுண்ணறிவு ஜாஸ்தி, எதையும் ஈஸியாக கிரகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல சமயோஜித புத்தியுடன் செயல்படுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. சந்திரனுடைய ராசியில் அமைந்ததுனால இவங்க தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு பெரிய பதவியில் தன்னை அமர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உழைத்து நல்ல முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தன்னை அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களுடைய ஆலோசனையை அதிகமாக கேட்க மாட்டார்கள். ஆனா இவங்களே நல்ல சுயமாக நல்ல ஒரு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அதிகமாக மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். இவர்கள் நல்ல கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தன்னை எந்த சூழலுக்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதாவது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அந்தஸ்துடன் நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு வயது ஏற ஏற இவர்கள் நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில பெற்று பொருளாதார மேன்மையுடன் வாழக்கூடியவர்களாக வாழ்வார்கள். பொதுவா ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப பயப்படுறாங்க. இதெல்லாம் பழைய நம்பிக்கை தான். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் ரொம்ப அற்புதமான குணம் கொண்டவர்கள், கருணை மிக்கவர்கள். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாமியாருக்கு ஆகாதுங்கிறதெல்லாம் ஒரு தொலைவடை தான், ஒரு பழமொழி தானே தவிர இதுல அதிகமாக நம்பிக்கை கொண்டு பெண்கள் அந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தா அவங்கள ஏற்க மறுப்பது அவ்வளவு நல்லதல்லைங்க. அதனால ஆயில்ய நட்சத்திர பெண்களை தாராளமாக தங்கள் வீட்டு பெண் பையனுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம். இவங்க வாழ்க்கையில அதிக முன்னேற்றம். ஏன்னா புத்திசாலி பெண் வந்தாக்க அந்த வீட்டுல எப்பயுமே அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும். அதனால ஆயில்ய நட்சத்திரம் என்பது மிக அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் புன்னை மரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புன்னை மரமானது மிக மிக வலிமையான மரம், அது அதிகமான உறுதியான மரமானது. புன்னை மரம் இருக்கக்கூடிய தல விருட்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் உலகளந்த பெருமான் திருக்கோவில் புன்னை மரம் விருட்சமாக கொண்ட தலவிருட்சமாக இருக்கக்கூடிய திருத்தலம். அதே போல சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோமதி அம்மன் திருக்கோவில் உள்ள தலவிருட்சமும் புன்னை மரமே. இந்த திருத்தலங்களுக்கு ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் சென்று ஆயில்ய நட்சத்திர தன்றே போய் தரிசிச்சுட்டு சற்று நேரம் புன்னை மரத்தடியில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து வரும் பொழுது அவங்களுக்கு மனதளவுல ரொம்ப தைரியம், ஒரு நம்மளால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த நட்சத்திரத்தினுடைய தாரைகள் வரிசையாக நம்ம பார்த்துடலாம். எந்த நட்சத்திரம்லாம் இவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்கறது வழக்கம். அதுபோல ஆயில்ய நட்சத்திரத்தன்று ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தெய்வ வழிபாடுகள் செய்வது, புற்று இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று புற்றை வணங்கி வருவது, அதே போல சர்ப்பம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பூஜை செய்து அங்கு விளக்கேற்றி வருவது, இதெல்லாம் அவங்களுக்கு மனோபலத்தை அதிகப்படுத்தக்கூடிய
விஷயமாக அமையும். அகத்திய பெருமானை வணங்கி வரலாங்க. இவங்களுக்குரிய 2வது நட்சத்திரமான மக நட்சத்திரம் அன்று கோபுரம் தரிசனம் செய்து வரலாம். கோபுரம் போல இமேஜை தன்னுடைய செல்போன்ல அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். ஒரு இமேஜை தான் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒட்டி வைக்கலாம். இது போல கோபுரம் படத்தை அடிக்கடி பார்த்து வருவதால் இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள், அதாவது சர்வ சம்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல சர்வ சம்பத்து கிடைக்கும். மக நட்சத்திரம் அன்று செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் மிக அற்புதமாக அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் நண்பர்கள் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஏதாவது ஒரு நீண்ட நாள் வெயிட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள், தடைப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து ஆரம்பிச்சு செய்தால் முழுமையான வெற்றி கிடைக்கும். இதுக்கு பேரே காரிய சித்தி நட்சத்திரம். அதனால அந்த நட்சத்திரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு கோல், தண்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோலை கையில அடிக்கடி சின்ன ஒரு ஸ்டிக்கர் கையில வச்சுக்கோங்க. அதே போல தண்டம் மேந்திய தண்டநாதா எனும் வாராகி அம்மாவையோ அதே போல தண்டாயுத பாணியையோ வழிபட்டு வரும் பொழுது இவர்களுடைய காரியமானது, ஒவ்வொரு விஷயமானது செயல் வெற்றி நிச்சயம் பரிபூர்ணமாக உண்டு. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இது அவர்களுக்கு 6வது நட்சத்திரம். சாதகதாரை எனும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது. குலதெய்வத்தின் அருளை பெற்று தரக்கூடிய இந்த நட்சத்திரமானது, இந்த நட்சத்திரத்தின் வடிவம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் சக்கரத்தாழ்வாரை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டு இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை அடிக்கடி பார்த்து வரும்பொழுது இவங்களுக்கு சாதகமான சூழல் நிச்சயமாக உருவாகும். 8வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் அன்று இவர்கள் ஏதாவது ஒரு புது முயற்சியை செய்து வரலாம், அல்லது இவர்கள் ஏதாவது ஒரு பணியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தளத்தை இவங்க ஆரம்பிக்கலாம். அன்று ஆரம்பிக்கக்கூடிய செயலானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று முழுமையாக வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மித்ரதாரை என்று வழங்கக்கூடியது இந்த 8வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அடுத்தது 9வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அனுஷ நட்சத்திரம். இது பரம மைத்திரதாரை அதிமைத்திரதாரைன்னு சொல்லக்கூடியது. இந்த பரம மைத்திரதாரை நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தின் வடிவம் தாமரைப்பூ, அதே போல ஆந்தை. நட்சத்திர வடிவங்களை அடிக்கடி இவங்க பார்த்துட்டு வரும் பொழுதும், அதே போல இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த காஞ்சி மகானான பரமாச்சாரியர் ஸ்ரீ மகாபெரியவரை அனுஷ நட்சத்திரத்தன்று வணங்கி வந்தால் இவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக குருவாக நின்று பல அற்புதங்களை நிகழ்த்துவார். இவங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி பெறலாம். அதனால ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், அவங்களுடைய விருட்சங்கள், அதே போல எந்தெந்த நட்சத்திரத்தன்று எந்தெந்த செயல்களை செய்தால் பூரண வெற்றி என்பதையெல்லாம் இந்த காணொளியில் கொடுத்துள்ளோம். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.